ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கு பரபரப்பாக தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான். அதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி, உலக புகழ்பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஒருவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் கிருஷ்ணன் அமெரிக்காவில் ட்ரம்ப்போட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உடைய ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. ரெண்டையும் நீங்கள் பார்த்துங்க. ஒருத்தருடைய வளர்ப்பு, ஒருத்தருடைய நடவடிக்கைகள், ஒருத்தர் எங்கே போகணுன்னு ரீச் ஆகிருக்காரு அப்படின்றது, ஒருத்தர் அங்கே போயிருக்காரு. இன்னொரு பெண் இந்த மாதிரி பாலியல் துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. இது ரெண்டுக்கான ரீசனை நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல், இந்த சம்பவம் என்ன நடந்தது அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக, இப்போ சங்கியெல்லாம் கத்திட்டு இருக்காங்க, கையாமையான்னு பெரிய காலையில் போராட்டம், நியூஸ் ஒன்று இருக்குல்ல, இசைன்னு ஒன்று, அதெல்லாம் ரோட்டில் போய் ஏதோ மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கு, ஏதோ எல்லாம் பண்ணியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதை எதுக்கு பூதாகரமாக ஆக்கி விட்றாங்க, என்ன தான் நடந்தது, உண்மையிலே அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள் என்ன அப்படின்றத நம்ம ஏதாவது பாகுபாடின்றி நடுநிலையோடு நம்ம அதை பார்த்தாகணும். இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு பக்கத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை, காவல்துறை சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த எஃப்ஐஆரில் என்ன ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, யார்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருவோம். இன்னொரு பக்கம் இது என்ன நடந்ததுன்ற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அண்ணா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட போயிருக்கவங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டில் ஒரு 6-7 கோடி பேர் இருக்காங்கன்னா, குழந்தைகள், வயதானவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், விவசாயிகள், இது எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா படிப்பறிவு உள்ளவங்க ஒரு கோடி பேர் கூட தேராது. சரிங்களா? 1 கோடி பேர் கூட தேராது. 40 வருஷமாக படித்தவன். சரி, இதில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு யார் போயிருப்பாங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி கவுன்சிலிங்கு போனாங்க, 10 பேர் படிப்புக்கு சேர்ந்துருக்காங்கன்னா ஒரு 100 பேர் போயிருப்பாங்க. இதை தவிர அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அது 182 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி. அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சின்ன கேம்பஸ்லாம் கிடையாது. 182 ஏக்கர், கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். உள்ளுக்குள்ளே போகணுன்னாலே ஏதாவது வெஹிக்கிளில் தான் போக முடியும், நடந்தெல்லாம் போயிட்டு வர முடியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸு. ஃபுல்லாகவே காடுகள், மரங்கள், அடர்ந்த மரங்கள், இயற்கை சூழலில் பயங்கரமாக இருக்கும். கட்டிடம் அப்படின்றது அந்த 182 ஏக்கரில் 10-15% அளவு கூட கட்டிடங்கள் இருக்காது. மீதி 80% இடம் ஃப்ரீ லேண்ட் தான். சாலைகள், பார்க்கு, காடுகள், மரங்கள், புதர்கள், இப்படி தான் அந்த இதே ஃபுல்லாகவே இருக்கும். 182 ஏக்கர். ஸோ இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன, இதில் படிக்கக்கூடிய மாணவி தான் இந்த மாணவி, அவர் பேர் சொல்லக்கூடாது இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாணவி என்ன பண்ணியிருக்கு, தொடர்ந்து இரவு நேரங்களில் தன்னுடைய காதலனோடு சரியா மரங்கள் அடர்ந்திருந்த பகுதிக்கு சென்று இருப்பது வழக்கம் அப்படின்றத அங்கே இருக்கிற தகவல்கள், ஒரு தரப்பான தகவல்கள் சொல்கிறாங்க. நம்ம 2 தரப்பையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாணவி அந்த 23ஆம் தேதி இரவு 8 மணி 7:45 இருட்டினதுக்கப்புறம் 7:45 8 மணிக்கு அந்த மறைவிடத்தில் சென்று தன்னுடைய காதலனோட இருந்ததாகவும், பேசி கொண்டிருந்ததுன்றது வேறு, பேசுகிறதுன்றது வேறு, இருந்ததுன்றது வேறு. சரியா? அப்போ அங்கே இருந்திருக்காங்க யாரா, அந்த மாணவியும் அந்த அவரோட லவர், அங்கே படிக்கிற பையன்தான். 2 பேரும் உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்திருக்கான், ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்கான். வந்த உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், இவனை அடித்து துரத்திருக்கான். துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை, பாலியல் இதுக்காக கூப்பிட்ருக்கான். கூப்பிடும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு பீரியட்ஸு, புரியுதா, என்னால் முடியாது அப்படி இப்படின்னோடனே உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இது, நம்ம சொல்லலை, எஃப்ஐஆரில் உள்ளது. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் ஓடி போயிட்டான். யார், எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பான் பாருங்கள், யார் கூட வந்தவன், சரியா, கூட இருந்த லவ்வர்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் ஓடி போயிட்டான். இவன் 2 அடி அடித்தானே, இவன் தனியாளாக வந்திருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்ட்ரேஞ்சர்ன்றவன் தனியாளாக வந்திருக்கான். இவன் இவங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு பெண்ணு ஒரு ஆண், 2 பேர் இருக்காங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஆணையை அடித்து விட்டு, அதுதான் இவன் லவ்வரோ ஃப்ரெண்டோ, அது அப்புறம் தான் தெரியும், துரத்தி விட்டாங்க. அவன் ஓடி போயிட்டான். இவளை விட்டுட்டு, அந்த பெண்ணை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் இவன் இவளை இது பண்ணி பாலியல் துன்புறுத்தல் இதுக்காக கூப்பிட்ருக்கான், வரல, இந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஓரல் செக்ஸ் வச்சுருக்கான் அவனோட, வச்சுட்டு அதை வீடியோ எடுத்திருக்கான். எடுத்தது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவங்க 2 பேர் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம், அதையும் வீடியோ எடுத்திருக்கான். எடுத்துகிட்டு இந்த பொண்ணுகிட்ட அங்கே பாரு, உன் டீனுக்கு அனுப்பிடுவோம், இல்லை உங்கள் அப்பா நம்பர் கொடு அப்படின்னு மிரட்டினோடனே இதை அவங்க அப்பா நம்பரையும் கொடுத்துருக்கு. கொடுத்த உடனே உங்கள் அப்பாவுக்கு இந்த வீடியோ அனுப்பி விட்டுருவேன், உடனே நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ வரணும் அப்படின்னு.
இன்னொன்று சரி, அதாவது இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டோட இருக்கா அந்த பொண்ணு. பட்டு கூப்பிட்டப்பெல்லாம் வரணுன்னா என்ன பயங்கர ஷாக்கிங் ஆயிரும்ல. ஷாக்கிங் ஆயிரும். இந்த சம்பவமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். எவன் என்ன யாருன்னே தெரில, ஒருத்தன் வந்து மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியிலேருந்தே மீள முடியாத ஒரு நிலையில் இப்படி அடுத்த கட்டமாக அவன் அப்படி சொல்லிட்டு சொன்ன மட்டும்ல அவன் வீட்டுக்கு ஃபோன் நம்பரே வாங்கியிருக்கான். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு ஃபோன் பண்ணியிருக்கான். அப்போ வந்து இது வந்து அப்போயே முடியல. இது அப்போயே இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உடனடியாகலாம் போய் சொல்லலை. அடுத்த நாள் சரியா என்ன இருக்குது, ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நான் ஊருக்கு போகிறேன், அதனால் நீ கூப்பிட்றப்பெல்லாம் வர முடியாது, 2 நாள் கழிச்சுலாம் என்னால் வர முடியாது, நீ வந்து அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்ன உடனே சொல்ல, நீ ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, நீ ஊருக்கு போகிற உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நான் போய்ட்டு 1 மாதம் கழிச்சு தான் வருவேன், லீவு, நான் எல்லாம் வரமாட்டேன், நீ கூப்பிட்றதுக்கெலாம் வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அவன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் நீ ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, நீ வந்து அன்றைக்கி பீரியட்ஸ்ன்னு இல்லை, நீ வந்து இருந்தே ஆகணும், 2 நாள் கழிச்சு தான் நீ போகணும், நான் என்கிட்ட கேட்காம நீ ஊருக்கு போகக்கூடாது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிவிடுவேன், இல்லை டீனுக்கு அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிருக்கான். மிரட்டினோடனே இது ஷாக் ஆகி அதுக்கப்புறம் தான் இது வந்து தொடர்ந்து கொண்டே போகும் அப்படின்றதை தொடர்ந்து அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணுதுன்னா, அங்கே போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நேராக போய் அந்த யூனிவர்சிட்டியோடைய பெண்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க, அந்த கமிட்டியில் போய் புகார் சொல்லுது, இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை எல்லாமே சொல்லுது. சொன்ன உடனே அவர்கள் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சம்பவம் அப்படி தான் நடக்கும். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போலீஸ் வந்து எந்த கேம்பஸ்லேயும், அது நீங்கள் இலங்கையாக எடுத்துக்கங்க, இலங்கை யாழ் பல்கலைக்கழகமாக கூட எடுத்துக்கலாம், இராணுவமே உள்ளே போக முடியாது, போக மாட்டாங்க பர்மிஷன் இல்லாமல். அதே மாதிரி தான் உலகத்தின் பல இடங்களில் அது கல்வி சாலைக்குள்ளே வந்து காவல்துறை வந்து போகாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நம்ம படித்தவர் கல்லூரியில் படித்தவர்கள் தெரியும், போலீஸ் ஏன்டா உள்ளே வரீங்க அப்படின்ற அளவுக்குலாம் சண்டை இழுப்பாங்க. போலீஸ் வரலைன்னா எங்கடா போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு போலீஸ் கேட்கும். சட்டம் ஒழுங்கு நடந்தால் நாங்கள் வராமல் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை மிரட்டி பிடிக்கிறதெல்லாம் உண்டு, பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் போலீஸே இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டிஸ் தான், 100கணக்கான செக்யூரிட்டிஸ் அங்கே டியூட்டியில் இருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர்கள் சாதாரண செக்யூரிட்டி வேலைக்கு வந்தவங்க, சரியா, கேட்டில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, சைக்கிளில் இல்லை 2 வீலரில் இந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கிற பகுதிகளில் சில நேரத்தில் ரோந்து மாதிரி வந்து பார்ப்பாங்க யாராவது இருக்காங்களா, அது 9 மணிக்கு மேலே. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவ்வளோ தான் அங்கே உள்ள பாதுகாப்பு, ரைட்டா. இந்த கூமுட்ட கூவா ஒன்று இருக்குது, அதாவது இந்த தாமரை மறந்தே தீரும்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருக்குது. அதில் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு வந்து போலீஸ் என்ன பண்ணுது, இப்போ எனக்கு பாதுகாப்புக்கு இப்போ நிற்கிறீங்கல்ல, இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இத்தனை போலீஸ் வந்துருக்கீங்களே, அந்த பெண்களுக்கு பாதுகாப்புனா ஒவ்வொரு பொண்ணு 1400 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வாரியாக 1400 போலீஸை அனுப்ப முடியும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 1400 போலீஸ் அனுப்புனா மீதி யூனிவர்சிட்டிக்கெலாம் அவன் அனுப்புவான். இந்த மாதிரி அதாவது பொறுப்பற்ற கேவலமான பதவி வெறி பிடித்த பதவிக்காக, பதவியை கைப்பற்ற வேண்டும் என்றதுக்காக இந்த மாதிரி கேவலமான நாடகத்தை எடப்பாடியும் போட்டுக்கிட்டு இந்த இது தாமரை மலர்ந்த தீர்வும் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் வீட்டில் வேலை இல்லாமல் அடித்து துரத்தி விட்டு இது பண்ணி காலங்காத்தால் இருந்துச்சு வெளியே உள்ளே ஏன் படுத்துருக்கேன்னு சொல்லி தூக்கி வரத்தி விட்டுருப்பாங்க, இங்கே வெளியில் வந்து போராட்டம் பண்ணுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து சொல்லலாம், இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, போன டைம் என்ன தீர்வு இருந்துச்சு, விவேக் சொன்ன மாதிரி. அதாவது இப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது அப்படியே தேனும் பாரும் ஓடிச்சு அவங்களுக்கு. இதை விட 100 மடங்கு கேவலமான ஆட்சி அது, புரியுதுங்களா அவங்களுக்கு. எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை, காவல்துறையை துப்பாக்கியில் சுட்டு கொள்ளலையா தூத்துக்குடியில். சும்மா போனால் பொம்பளைக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, ஆம்பளைங்களை அப்பனும் மகனையும் கூட்டு போய் அடித்தே கொண்டாங்கல்ல காவல்துறை, ஒருத்தனை கூட்டு போய் பல்ல பிடுங்கி விட்டாங்கல்ல. இதெல்லாம் எந்த ஆட்சியில் நடந்துச்சு? இந்த இப்போ வேறு ஏலியன் ஆட்சியில் நடந்துச்சு. இந்த கேடு கெட்டவர்கள் போய் எல்லாத்துலேயும் மத்திய அரசில் போய் அவன் கேட்குறதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கேட்டால் கூட்டணி தருவோம்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆண் பெண், இவன் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இவங்க கத்துறாங்களே, ஆண் பெண் குழந்தைகள் வயதானவர்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத பல சட்டங்களில் போய் கையெழுத்தை போட்டு வந்து உட்காந்துருக்கக்கூடிய இந்த கூமுட்டைங்க இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் வந்து இது நடந்திருக்கு. இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஈசிஆர் பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு காலத்தில் 80கள் 90களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த ஓயோலாம் இல்லை, இந்த காதலிகள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் கொண்டு போய் ரூம்லாம் போட்டு ஒன்றும் ரூம்லாம் தரமாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எங்கே ஒதுங்குவாங்கன்னா படகுக்கு பக்கம் பீச்சில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் சவுக்கு தோப்பு இந்த மாதிரி இடத்துல ஒதுங்குவாங்க. லவ்வர்ஸ்ன்னு சொல்லி பைக் வச்சுருக்கவனா போயிடுவான். அப்போ வந்து அங்கே சில பேர் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து என்ன பண்ணுவான்னா,
இவங்களை அடித்து துரத்திட்டு அந்த பொண்ணை 2-3 பேர் பாலியல் கொண்டு போய் பண்ணிடுவாங்க. இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் வீட்டுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் அப்போ லவ்வர் கூட நீ போனேன், யார் கூட போனேன் அப்படின்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையானா இது அதை விட பெரிய பிரச்சனைன்றதுனால வெளியவே சொல்ல மாட்டாங்க. இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் அந்த பொண்ணு இது நடவடிக்கை எடுக்கணுன்றது ஒன்று, உடனடியாக காவல்துறை பிடிச்சதுன்றது இதுதான் வந்து தமிழக காவல்துறை ஒரு சூப்பர் காவல்துறை அப்படின்ற அர்த்தம். என்னென்னா எந்தவித தடையுமே கிடையாது. ரைட்டா? அந்த ஏரியாவே 182 ஏக்கர், அதுக்குள்ளே 1000 பேர் வந்துட்டு போவான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேமரா வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேமராவும் வேலை செய்யலை. அப்போ எதுக்கு டீனு, எதுக்கு வைஸ் சான்சலர்லாம் போட்டு வச்சுருக்காங்க? கோடி கணக்கில் கொடுத்து வைஸ் சான்சலர் பதவியை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறது எதுக்கு? அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை. அதை யார் வந்து தமிழ்நாடு அரசும் மு.க. ஸ்டாலின் வந்து சேர் போட்டு வாசலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா அண்ணா யூனிவர்சிட்டியில்? அப்புறம் எதுக்கு இப்போ சான்சலரு, எதுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு போட்டு வச்சுருக்காங்க? எதுக்கு வந்து வைஸ் சான்சலர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு இருக்குது? எதுக்கு டீன் போட்டு வச்சுருக்காங்க? எதுக்கு பிரின்ஸிபால் போட்டு வச்சுருக்காங்க? அவரோட வேலையை அவர் தான் எல்லாத்துக்கும் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்துட்டு இருப்பார், சேரை போட்டு உட்காந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் யார் வரா போகிறான்னு. எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பாருங்கள் இவங்க அரசியல். அதாவது என்னென்னா மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மோடியாகவே இருக்கட்டுமே, யார் வந்து ஒவ்வொருத்தரும் டேபிள் போட்டால் பார்த்துட்டு இருக்க முடியும்? ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான மக்களை வந்து மண்டையை கழுவி முட்டாள்தனமான அரசியல் ஒரு பக்கம் நடக்கும்போது, இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி வருது. இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, எங்கே போச்சு, எதுக்கு போச்சுன்னே ஒரு பக்கம் கேட்கவே மாட்டாங்க. அது நம்ம ஊர் வழக்கம். சரிங்களா? ஆனால் நடவடிக்கை எடுக்குனாங்க. தப்பு நடந்திருக்கு, ரைட்டு, ஓகே, நடவடிக்கை எடுத்தாச்சு. போலீஸ் 5 மணி நேரத்தில் விரட்டி அவனை பிடிச்சி ட்ரேஸ் அவுட் பண்ணி அழகாக அவன் சட்டையை மட்டும் வச்சு தூக்கி அரெஸ்ட் பண்ணி மாவு கட்டு போட்டு உட்கார வச்சிருச்சு. இவனோட பழைய கிரைம்லாம் பார்த்தாங்க. இவனை ஏன் கைது பண்ணல? இவ்வளோ நாள் இவன் குற்றவாளினா, இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை நீதிமன்றம் வந்து விடுவித்திருக்கிறது, பெயில் கொடுத்துருக்கு. அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்க முடியுமா? ஒரு குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனெல்லாம் ஜெயிலில் அடைச்சி போட்டால் தமிழ்நாட்டே ஜெயிலாக மாற்றணும். சரியா? இது எடப்பாடியோட தரப்பு. ஸோ இப்படி வந்து கூமுண்டத்தனமான அரசியல், பதவி வெறிக்காகவும் அரசியலுக்காகவும் இது போன்ற பொறுப்பற்ற தன்மையில் இவங்க பேசுகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் விசாரிப்பேன். நீ எதுக்கு அங்கே போனான்னு கேட்பான். ஏன்னா இருட்டுக்குள்ளே 8 மணிக்கு ஹாஸ்டலில் இருந்த பொண்ணு, ஹாஸ்டலில் உனக்கு என்ன வேலை, ஹாஸ்டலில் 6 மணிக்கு ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடணும். சரி, இல்லைனா கேம்பஸ்குள்ளே போகலாம், லைப்ரரி 7 அப்போ போய் உட்காந்துருக்கலாம். வெளிச்சம் இருக்கிற இடத்துல மெயின் பில்டிங் ஹால் இருக்குது, மெயின் ஹாலில் வெராண்டாவில் எங்கே வேணாலும் உட்காந்து பேசலாம்ல, எதுக்கு இருட்டுக்குள்ளே முள்ளு புதரைக்கு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பான். அந்த பையனையும் பிடிச்சி கேட்பான், எதுக்குடா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முள்ளு புதரில் தான் வளருதா அப்படின்னு ஒரு கேள்வி. இது நியாயம் தானே? இப்போ எதையுமே கேட்டக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நடந்தால் கொடுமை, உடனே நடவடிக்கை எடுத்து அவனை அடித்து கொண்டுடணும். ஆனால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா அது எப்படி நியாயமாகும்? ஏன்னா நீ வந்து என்னென்னா முள்ளு புதருக்குள்ளே எதுக்கு போனீங்க 7:45 8 மணிக்கு? தொடர்ந்து போகிறதே அவன் கண்காணிச்சிருக்கான். கண்காணிச்சு தான் ஒரு நாள் வந்து மடக்கி இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்கான். ஸோ வந்து முழு புதருக்குள்ளே போய் இவர்கள் வந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஏன்னா இத்தனை மாணவிகள் இருக்கும்போது இந்த 2 பேரை ஏன் அவன் டார்கெட் போட்டான் அப்படின்றத அவன்கிட்டே அடித்து விசாரிக்கணும். விசாரித்து இது போல் தூண்டக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாதுன்றதை கேம்பஸ்குள்ளே, அவன் வெளியில் போய் எங்கேயோ செஞ்சுட்டு போகிறான். கேட்டால் பெண் உரிமைன்வாங்க, ஆண் உரிமைன்வாங்க, அது வேறு. அதை என்ன பண்ணிட்டு போகிறாங்க? கேம்பஸ் படிக்கிறதுக்கு உங்களை அனுப்புனாங்களா வீட்டில் இருந்து, இல்லை முள்ளுப்புதரில் போய் 7:45 8 மணிக்கு இருட்டினதுக்கப்புறம் போய் முள்ளுப்புதரில் ஒதுங்கி பேசிகிட்டு இருக்க அனுப்புனாங்களா அப்படின்ற கேள்வியை கேட்க வேண்டும். எல்லா தரம்பு நியாயத்தை விசாரிக்கணும். சிங்கப்பூர்லலாம் அப்படி தான். இப்போ கூப்பிட்டா 2 பேரையும் கூடா, நீ ஏன்டா அங்கே போனால், உன்னை எது தூண்டியது, நீ எதற்காக அங்கே போன அப்படின்னு அந்த செக்யூரிட்டியிலேருந்து தூக்கிடுவான். எப்படா நீ உள்ளே விட்டவனை, யாரா இவனை எப்படா உள்ளே விட்டீங்க, எதுக்குடா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க, அவனை பிடிச்சிடுவான். எந்த கேட் வழியாக வந்தானோ சிசிடிவியில் பார்த்தானா அந்த கேட்டில் இருக்க செக்யூரிட்டி பூரா தூக்கிடுவான். அவன் ஹெட்டை தூக்கிடுவான், டீனை முதல்ல பிடிப்பான். எப்படி இப்போ சிசிடிவி ஒர்க் பண்ணல, நீ ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ட்ரம்ப்புக்கு அட்வைஸராக போயிருக்காப்புல ஸ்ரீராம் கிருஷ்ணன், இந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு. இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளை வந்து இப்படி போய் முள்ளு புதரில் ராத்திரி உட்காந்து 7:45 பையனும் பிள்ளையும் அங்கே படிக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவங்க எப்படி உருப்படுறது, எப்படி இவங்களை பகுப்பாய்வு செஞ்சு பார்க்குறது? ஸோ வந்து இதில் வந்து இப்போது அவன் வந்து திருடன், அதாவது எப்படின்னா திருடனும் கொள்ளைக்காரனும் செயின் அறுப்புக்காரன் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் செயின் வரான்னு போட்டுட்டு வராங்க, எந்த செயின் ஆக்கலாம், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, அவன் வந்து ஒரு மைக்ரோ பார்வையில் பார்த்துட்டு தான் இருப்பான் திருடன். புரியுதா? இந்த உலகம் பூரா அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தன் அந்தந்த அவன் தேவைக்கு அதை தான் மைக்ரோவாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். புரியுதா? நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை.
அக்கா பெண் உரிமை இல்லையா, பெண்கள் போக முடியாதா? ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பெண் போனால் யூனிவர்சிட்டியில் என்ன அது என்ன லேபில் உட்காந்துருந்ததா, இல்லைன்னா வந்து ஸ்டடி ரூமில் உட்காந்துருந்த போது இந்த மாதிரி நடந்ததா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அதுக்காக அதை குற்றம் சொல்ல முடியாது, நல்லதும் சொல்ல முடியாது. 8 மணிக்கு முள்ளுப்போரில் தொடர்ந்து ஒரு பையனோட என்ன வேலை இரவு அப்படின்றத அதையும் நம்ம பார்க்கணும். இது இவனை கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா எல்லா விதமான போலீஸ் பாதுகாப்பும் இருக்கணும், சிசிடிவி இருக்கணும். சிசிடிவி வந்து ஒர்க் பண்ணுறதை உறுதி செய்யணும். செக்யூரிட்டி கண்டவனெல்லாம் போடாமல் திறமையான ஆட்களை செக்யூரிட்டியாக போட்டு சம்பளம் கொடுக்கணும். டீன்களும் வைஸ் சான்சலர்களும் இதை கண்காணிக்கணும். என்ன நடக்குதுன்னு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்க்கணும். கல்வியை மட்டும் பார்க்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, இதை நிர்வகிக்கக்கூடியவர், அவர் இதை எல்லாமே உறுதி செய்யணும். காவல்துறை உறுதி செய்யணும், அரசு உறுதி செய்யணும். இப்படி எல்லோரும் கலெக்டிவாக சேர்ந்தால் தான் ஒரு இதை பண்ண முடியுமே தவிர அரசியலுக்காக எச்சத்தனமான கேவலமான அரசியல் செய்து கொண்டு அதில் போய் அங்கே கத்துறோன்னு சொல்லிட்டு இருக்கிறது எந்த பயனும் வராது. அப்போ நீங்கள் வந்து பிற்காலத்தில் இப்படி நடக்காமல் தடுக்கணுன்றக்கா நீ அரசியல் பண்ணல. நீ வந்து என்னென்னா இந்த இது அரசை குற்றம் சாட்டணும், போலீஸை குற்றம் சாட்டணும், போட்டு கலைச்சி விட்டு போயிடணும். கலைச்சி விட்டு சரி நீ போராட்டம் பண்ணுற இன்றைக்கி வந்து அடித்தவங்களை கூட்டு போய் சாயந்தரம் விட்டுருவாங்க. சரி வன்மம் கொடுமை நடக்குதியா, கலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வீங்க? நீங்கள் ஆட்சியில் இருக்கிற லட்சணம் பிடுங்கிறது தான் அங்கே தெரியுது. இங்கே ஒரு மாநிலத்தில், ஒரு சிறிய மாநிலத்தில் ஒரு வருஷமாக பாலியல் வன்கொடுமைகளும் துப்பாக்கி சூடுகளும் துப்பாக்கி கடத்தல்களும் துப்பாக்கியை திருடிட்டு போகிறதும் தீ வைப்புகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன பிடிங்கிட்டீங்க நீங்கள்? உள்துறை அமைச்சரே அங்கே போலையே. நீங்கள் வந்து என்னத்தை கிழிச்சிடுவீங்க இங்கே? போங்கம்மா, நீங்கள் வேறு வந்து பதவி வெறி பிடிச்சிட்டு அதை ரிசைன் பண்ணி இதை ரிசைன் பண்ணிட்டு காலங்காத்தால் வந்து ஈன்னு கத்திக்கிட்டு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.